ஸ்ரீ குருஜி அஸ்ட்ரோ டிவி நேயர்களே, ஜோதிட ரகசியங்கள் குறித்தும் ஜோதிடம் என்றால் என்னவென்று நீங்கள் தெரிந்து கொள்கின்ற வகையிலும் நம்முடைய நாட்டினை ஆட்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஜாதக ரீதியாக எந்த நிலை இருக்கிறது என்றும் இந்த எதிர்காலம் நமக்கு எப்படி இருக்கும் என்பதையும் நம்ம ஜாதக ரீதியாக தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இப்ப பார்த்தீங்கன்னா எது உண்மை எது பொய் என்ற ஒன்று இருக்கு பாருங்க. ஒரு விஷயம் நான் தெளிவுபடுத்துறேன். கடந்த ஆண்டு ஒரு பஞ்சாங்கம் எழுதப்படுது. அந்த பஞ்சாங்கத்துல தமிழகத்தில் ஒரு நடிகர் அரசியலுக்கு வருவார்னு குறிப்பிடுறாங்க. தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமையும்னு எழுதுறாங்க. எப்படிங்க? எந்த விதமான ஒரு பரபரப்பும் இல்லாத சூழ்நிலையில் ஒரு கணிக்கப்படுகின்ற ஜாதகத்தில் இந்த நேரத்தில் இது நடக்கும், அரசியல் இப்படி போகும்னு எழுதுறாங்க. அப்போ ஒரு மாநிலத்திற்கென்று ஒரு ராசி இருக்கு, தேசத்திற்குன்னு ஒரு ராசி இருக்கு, அதற்கென்று திசாபுத்திகள் இருக்கு. அதை மையமாக வைத்து இந்த நேரத்தில் இது நடக்கும், இது நடக்காது. அதற்கு மேலாக பாத்தீங்கன்னா 2026 சட்டமன்ற தேர்தலா அப்பொழுது யார் பிரதான சக்திகளாக இருக்கிறார்கள், அவர்களில் யார் பலமானவர்களாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு எப்படி வெற்றி கிடைக்கும் சொல்லி பார்க்கறது. இப்போ நாம என்ன பார்க்க போறோம்னா, இந்த 12 ராசியில் இருக்காம பாருங்க, அந்த 12 ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் பிரதான குணம் என்னவாக இருக்கும், அவருடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும், அது முதல்ல பார்த்துடுவோம். ஒவ்வொரு ராசியா பார்த்துட்டு போறோம். நம்ம திதி சூனிய ராசி பத்தி பேசியிருக்கோம், பாதகாதிபதி மாரகாதிபதியும் பார்த்துட்டு இருக்கோம். புரியுங்களா? இப்போ அடுத்த ஒரு கட்டம் பாத்தீங்கன்னா, இந்த ராசியில் இவர் பிறந்திருக்கிறாரா, இந்த லக்னத்தில் இவர் பிறந்திருக்கிறாரா, இவர் இப்படித்தான் இருப்பார். எப்படிங்க? ஒரு மைய புள்ளியா வச்சு பேசிடலாம். அப்போ முதன்மையாக நம்ம யாரை பார்க்க போறோம்னா, மேஷ ராசியில் பிறந்தவர்கள், லக்னமாக இருக்கட்டும் ராசியாக இருக்கட்டும். இந்த மேஷம் என்பது காலபுருஷ தத்துவத்தின் முதல் இடம், அது தலைமையிடமே மேஷம்தான். அப்போ அங்கே 2 விஷயங்கள். அந்த இடத்தில் ராசிநாதன், மேஷத்துடைய ராசிநாதன் என்று பார்க்கின்ற போது செவ்வாய். செவ்வாய் கிரகங்களில் பார்க்கின்ற போது தளபதியாக கருதப்படுகிறவர். தைரியசாலி, வீரியக்காரகன், பராக்கிரமக்காரகன், இரத்தக்காரகன், யுத்தக்காரகன், எல்லாமே ஒரு போராளி. செவ்வாய் என்பது ஒரு மிகப்பெரிய போராளி. அந்த இடத்திற்கு வேறு ஒரு சிறப்பும் இருக்கிறது. ஆத்மகாரகனான ராஜ கிரகமான சூரியன் உச்சமடைகின்ற ராசி மேஷ ராசி. அப்போ அவரும் நெருப்பு, வேகம், இவரும் நெருப்பு, ஆன்மா. இந்த இருவரும் ஒன்று சேர்ந்த ராசியில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், மிக தைரியசாலியாக, எடுத்த வேலைகளை முடிப்பதில் உறுதியானவர்களாக. ஒரு வேலையை மேஷ ராசிக்காரன் கொடுத்து பாருங்க, அதை முடிக்காம அடுத்த வேலையை பார்க்க மாட்டான். அப்போ இயல்பாக பாத்தீங்கன்னா, இந்த ஜாதகத்தில் சொல்லுவாங்க பாருங்க, இல்ல பொது வாழ்க்கையில சொல்லுவாங்க, ஒரு 100 பேரோடு சேர்ந்து ஒருவர் பயணித்து வெற்றி அடைவதை விட இந்த மேஷ ராசியில் பிறந்தவர் எப்படின்னா ஒன் மேன் ஆர்மின்னு சொல்லுவாங்க. யாருடைய தயவும் தேவையில்லை. இவர்கள் கையில் ஒரு பொறுப்பு வந்து விட்டால் அல்லது ஒரு வேலை வந்து விட்டால் அந்த வேலையை முடிக்கின்ற வரையில் அடுத்த வேலைகளுக்குள் நுழைய மாட்டார்கள். அதை எப்படி முடிப்பது, என்ன செய்வது, அதற்குரிய வழிவகைகள் என்ன, எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் தெரிந்து ஒரு ஓய்வே இல்லாமல் முயற்சித்து வெற்றி அடையக்கூடியவர்கள் மேஷராசியில் பிறந்தவர்கள். வாழ்க்கையில எப்பொழுதுமே ஒரு முதன்மையான இடத்தில் இருக்க வேண்டும், தலைமையில் இருக்க வேண்டும். 1000 மக்களுக்கு மத்தியில், 1,00,000 மக்களுக்கு மத்தியில் தனி ஒருவனாக இருந்தாலும் செல்வாக்கு மிக்கவனாக, மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் வெற்றி மாலைகள் விட வேண்டும் என்று சொல்லுவது போல, வெற்றி மாலைகளோடு பவனி வரக்கூடிய எண்ணம் படைத்தவர்கள் மேஷ ராசியில் பிறந்தவர்கள். அங்க 2 விஷயத்தை நான் சொன்னேன் உங்களுக்கு. ஒண்ணு, மேஷ ராசினா செவ்வாய் ராசிநாதன் அங்கே ஆட்சியாக இருக்கிறார். செவ்வாய் என்றால் தைரியம், வீரியம், பராக்கிரமம், யுத்தம், வேகம் எல்லாமே இருக்கும். சூரியன் ஒரு ராஜகிரகம். அப்போ அரசு சார்ந்த விஷயங்கள், அரசியல் சார்ந்த விஷயங்கள், ஒரு தெளிவான வெளிச்சமான வாழ்க்கையோடு வாழக்கூடிய விஷயங்கள் இருக்கும். அந்த மேஷ ராசிக்குள்ளும் 3 பிரிவுகள் இருக்கிறது.
ஒன்று கேதுடைய அசுவினி நட்சத்திரம், ஞான மோட்ச காரகனுடைய கேதுவுடைய அசுவினி நட்சத்திரம். அதிர்ஷ்டக்காரகனான சுக்கிரனின் பரணி நட்சத்திரம். ஆத்மகாரகனான சூரியனின் கார்த்திகை நட்சத்திரம். இப்போ மேஷ ராசியில் பிறந்தவர்களை 3 பிரிவுகளாக பிரித்துக் கொள்ள வேண்டும். அப்போ அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்படின்னா ஒரு காத்து மாதிரி இருப்பாங்க, சுறுசுறுப்பா இருப்பாங்க. ஒரு வேலை கொடுத்து பாருங்க, அடுத்த வேலையை அவங்களுக்கு ஓய்வு இருக்காது. நிறைய கற்றுக்கொண்டே இருப்பார்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு பாடம் எடுத்துவாங்க. இந்த இடத்துல நம்ம தோல்வி அடைந்ததற்கு இதுதான் காரணம், அப்ப இனி இந்த தவறை செய்யக்கூடாது. அந்த கற்றுக்கொண்டு தன்னை வளப்படுத்திக் கொண்டிருப்பவர்கள் அசுவினி நட்சத்திரம் பிறந்தவர்கள். முன்னேற்றத்தை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருப்பவர்கள் அசுவினியில் பிறந்தவர்கள். அது மட்டுமல்ல, ஞானமோட்சக்காரன் கேதுவுடைய நட்சத்திரம் என்பதால் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அளவில் குணம் கொண்டவர்கள் அசுவினியில் பிறந்தவர்கள். மற்றவருடைய சங்கடங்களை பார்த்து ஓடோடி சென்று உதவி செய்யக்கூடிய மனம் கொண்டவர்கள் அசுவினியில் பிறந்தவர்கள். அப்போ இயல்பாகவே தைரியம், தன்னம்பிக்கை, வேகம் என்பது இருக்கும், உதவி செய்யக்கூடிய குணமும் இருக்கும். பிறருக்காக இவர்களே ஒரு வழக்கறிஞராக செயல்படக்கூடிய, மருத்துவராக செயல்படக்கூடிய, ஒரு காவல்துறையினராக செயல்படக்கூடிய, பாதுகாத்திடக்கூடிய நிலை அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு. அடுத்து பரணியில் பார்த்தீங்கன்னா என்னதான் பிரச்சனை வரட்டுங்க, எப்படி என்னதான் பிரச்சனை வரட்டும், எந்த பிரச்சனை வந்தாலும் அனைத்தையும் தாங்கும் சமாளிக்கும் சக்தி. அதுல பிரச்சனையை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. அப்படியா, சரி, ஓகே, எப்படிங்க, அடுத்து என்ன பண்ணுவோம் பார்ப்போம். பிரச்சனைகளை கண்டு பயப்படாத ஒரு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரம். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கொண்டு போகின்ற ஒரு நட்சத்திரமும் பரணி நட்சத்திரம் தான். அதே மாதிரி உண்மையை பேசுவதற்கு தயங்காதவர்கள் பரணியில் பிறந்தவர்கள். முகத்திற்கு நேராக இது தவறு, இது சரி, இப்படி செய்யலாம், இப்படி செய்யக்கூடாது, உண்மையை பேசிடுவாங்க. எதுவா இருந்தாலும் சில பேர் மறைச்சு மனசுக்குள்ள வச்சுட்டு இருப்பாங்க பாருங்க, இவங்ககிட்ட அது இருக்காது. நான் இதை செய்ய போறேன், நான் இதை எடுத்துக்க போறேன், நான் இதை கொடுக்க போறேன், எனக்கு இது வேணும், அப்ப நான் இதை செய்து கொண்டிருக்கிறேன், எதுக்கு மறைக்கணும்? என்றோ ஒரு நாள் மற்றவரால் மறைக்கப்பட்ட ஒரு விஷயம் வெளியில் வருவதை விட நான் எல்லாவற்றையும் நானே சொல்லிடுறேன். அப்ப உண்மையை வெளிப்படுத்த தயங்காதவர்கள், உண்மையை உரைத்து வாழ்பவர்கள் பார்த்து பரணியில் பிறந்தவங்க. இந்த கலை மீது, ஒரு இயற்கையான ரசனையின் மீது ஒரு ஆர்வம் அதிகபட்சமாக இருக்கு. ஒரு கலைஞர்களாக இருப்பாங்க. பரணியில் பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய நட்சத்திரமாச்சு. அப்ப ஏதாச்சும் ஒரு ஈர்ப்பு தனம், மற்றவர்களை ஈர்க்கின்ற ஒரு சக்தி என்பது பரணியில் பிறந்தவர்களுக்கு. ஒரு பொறுப்புன்னு கொடுத்துட்டீங்கன்னா அந்த பொறுப்பினை கையில் எடுத்து அதை முடித்து கொடுக்கின்ற வரையில், முடித்து காட்டுகின்ற வரையில், ஒரு இலக்கினை நிர்ணயித்து அந்த இலக்கினை நோக்கி பயணித்துக் கொண்டு இலக்கினை எட்டுகின்ற வரையில் ஓட்டம் ஓட்டம் ஓட்டம், உழைப்பு உழைப்பு உழைப்பு, முன்னேற்றம் என்பதுதான் பரணியுடைய பொதுவான நிலை. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கார்த்திகை. அடுத்து கார்த்திகை முதல் பாதம் மேஷத்துல வரும். கார்த்திகை என்று சொல்கின்ற போது அது சூரியன். சூரியன் பாத்தீங்கன்னா உலகத்துக்கே ஒரே சூரியன் தான். அப்ப கார்த்திகையில் பிறந்தவர்களுக்கு ஒரு தலைமை பண்பு என்பது இருக்கும். எந்த இடமாக இருந்தாலும் அந்த இடத்தில் நாம் முதன்மையாக இருக்க வேண்டிய. செவ்வாயுடைய ராசி வேற, சுக்கிரன் அங்கு சூரியன் உச்சமாகிறார். அப்போ சூரியனுடைய நட்சத்திரம் கார்த்திகை. அந்த நட்சத்திரத்தில் பிறப்பவர்களுக்கு தைரியம் என்பது ஒரு பக்கம் இருப்பதை விட, இந்த இடம் நம்முடைய இடம், இந்த இடத்தில் நாம் இருக்க வேண்டும், இந்த இடம் நமக்கான இடம் இல்லையா, யாரும் உங்களை உட்கார வைக்கலையா, நம்மளே ஒரு சிம்மாசனத்தை போட்டுக்குவோம், நாமே சிம்மாசனத்தை போட்டு நாமே ராஜாவா உட்காந்துருவோம். அப்போ எல்லாவற்றையும் உருவாக்கி கொள்ளுகின்ற சக்தி, தைரியமாக செயல்படுகின்ற சக்தி. ஒரு விஷயத்தை எடுத்துட்டா, ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் ஒரு கொள்கையிலோ லட்சியத்திலோ உறுதியாக இருந்திடக்கூடியவர்கள் இந்த கார்த்திகை நட்சத்திரம் இருந்தவர்கள். அடுத்து கோபம் இருக்குங்க, ரொம்ப அதிகமா. அதே கோபம் வரும், நியாயமா இருக்கும். அது கோபம் பார்த்தீங்கன்னா நியாயமா இருக்கும். இப்ப வெளியில வந்து பேசுவாங்க, ஏ அந்த ஆள் பேசுறான ஒரு நியாயம் இருக்குயா, அவன் கோபப்படுறான ஒரு நியாயம் இருக்குயா. நியாயம் இல்லாம கோபப்பட மாட்டான். அவன் இந்த காரியத்தை செய்திருக்கிறான் என்றால் அது ஒரு நியாயம் நிச்சயமாக அவன் பக்கம் இருந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் இந்த தவறை செய்ய மாட்டான். அப்படி மற்றவர்கள் எதிரிகள் கூட பேசக்கூடிய அளவிற்கு ஒரு
சக்தி மிக்க நபராக இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருப்பார். பொதுவாக இவருடைய வாழ்க்கை என்பது சுபிட்சமானதாகவே இருக்கும். ஏன்னா வாழ்க்கை தேடி 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 ஒரு லட்சியவாதியாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் மேஷராசினர். இவருடைய பொதுவாக மேஷராசி பிறந்தவர்களுக்கு எல்லாவற்றிலும் ஒரு முதன்மையான இடம் இருக்கும். மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்கும். அரசியலின் முன்னேற்றம் இருக்கும். அதிகாரமிக்க பதவியில் அமரக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த 2 பதவி 2 ராசினருக்கு அதிகபட்சமா இருக்கு. ஒன்று மேஷம், அடுத்து சிம்மம். காலபுருஷ தத்துவத்தின் முதல் வீடு இது, 5ஆம் வீடு சிம்மம், 9ஆம் வீடு தனுசு. அப்ப பாக்கியஸ்தான் தனுசு வச்சுக்கலாம். இந்த 3க்கு ஒரு போர்வை எப்பயுமே இருக்கும். முதன்மையாக எல்லாவற்றிலும் முந்தி கொண்டு வெற்றி பெறக்கூடியவர்கள் மேஷ ராசியினர். அடுத்து ரிஷபராசினரை பார்ப்போம். அதுவரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.